ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிகே பிளாக். இன்னைக்கு நம்ம வேறு ஐட்டம் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஓய்வுடிக்கு தான் போக போகிறோம். அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு மொத்தமாக குரூப் கேங்காக போகிறோம். அதுவும் நம்ம காரில் போகிறோம். இப்போ காரோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ்க ஓனர் தான். இவங்க ஒரு 8 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து காரை ஆட்டை கொண்டு வர நேரம் ஆகிட்டு. ஸோ அதனால் நம்ம டிராவல் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வந்தால் காரில் தான் வருவான்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. அது யாரும் பார்த்தீங்களா சிங்கவாங்க. இவங்க தான் வந்தால் காரில் தான் வருவாராம். உயராண்டி ஆட்டி வரமாட்டானோ. இது நம்மளோட மார்க் பிரதர். இவனை ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவன் புதுசாக ஒருத்தன். அவனையும் நம்ம ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறோம். இந்த ட்ரிப்பு செம்மையாக ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூட ட்ராவல் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் வண்டியில் ஒரு 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நம்ம நேரம் இப்போ எங்கே போகிறோம்னா பொன்முடி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ஓட்டுறான். அடிச்சு ஓட்டுனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தா ஓகே தான். பின்னாடி உள்ள எல்லாத்துக்குமே பார்த்து போனா வண்டி கிளம்புனோட வண்டி கிளம்பும் போது ஒரு கில்லி படத்துல இருந்து பாட்டு போட்டாங்க. அதுக்கு அடுத்து ஃபுல்லா லவ் சாங். அதான் இந்த லவ் பண்றவங்கலாம் வண்டியில ஏற்றவே கூடாது. வண்டி ஓட்டுறவங்களே லவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பொன்முடி போறதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் பாலருவி போயிட்டு தென்மலை போயிட்டு பொன்முடி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா பவர் சத்திரம் ஆள் இங்கதான் இருக்காங்க. அதெல்லாம் யாரும் இல்ல. எல்லாம் பாஸ்ட் வீடியோலாம் ஒன்றும் தூக்க மாட்டேன். வீடியோ போடு. சரில நான் போடுறேன் இந்த வீடியோவை. இருந்தது ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்போ எதுவுமே இல்லை. லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்ட் இருக்க தான் செய்யும். ஆனா அந்த பாஸ்ட் எல்லாம் கடந்து ஓவர் கம் பண்ணி வந்தாதான் உண்மையான ஆம்பளை. என்ன செய்ய, மனசு வலிக்கதானே செய்யும். இருந்தாலும் என்ன பண்ண, அதை ஓவர் கம் பண்ணி தானே ஆகணும். இந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தால் தான் அதெல்லாம் நினைக்காம அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நான் மாற்றிட்டு இருக்கேன். இப்போ நான் யாரையுமே ஒழுங்காக இன்ட்ரோ கொடுக்கல. இப்போ நான் எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்குற ஒழுங்கா. இவன் பேர் முத்துச்செல்வன். இவன் வந்து பேட்டில் இருக்கான். இவன் வந்து என்னவா இருக்கா, மெரைன் இன்ஜினியராக இருக்கான். எங்கள் கூட படித்ததுலேயே இவன் ஒருத்தன் தான் மெரைன் இன்ஜினியராக படித்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினான். ஆனால் நாங்கள் வாங்குறதுலாம் அவன் இதுலேருந்து கால் தான் வாங்கினோம். இன்னொருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எதனால வாங்க நம்ம மார்க் யாருன்னு தெரியும். நம்ம மார்க் தான் நம்ம பிரதர். மார்க் வாங்க, பிஜிஎம் போட்டு வருவோம். இவன் தான் மார்க்கு. இவன் பேரு உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யாசர். இவன் என் தம்பி தான், ஓன் பிரதர் தான். இவன் அடுத்து நீ இன்னும் வருவாங்க. அவன் இன்டர்வியூ கொடுக்கல, என்ன அவன் வந்துட்டு இருக்கான். இவன் பேர் யாசர். இவன் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சு அதுக்கு அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கான். எதுக்கு படிக்கான், என்ன பண்றான், ஏது பண்றானே தெரியும். இருந்தாலும் படிக்கன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கான். இன்னொருத்தன் அவனும் என் தம்பி தான். அவன் என்ன பண்றானா 12th படிச்சுட்டு இருக்கான். அவன் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அவன் என்ன படிக்கான்னு எனக்கே தெரியல. பாருங்க, அவன் பேர் இம்பி. இவன் பேர் இம்பி. அதுக்கடுத்து இன்னொருத்தர் இருக்கான். அவன் வீடியோல ரொம்ப கூச்சப்படுவான். அதனால நம்ம வீடியோல காமிக்கல. அப்படி சொன்னா ரொம்ப கோப்பான். வா பிஜிஎம் போட்டு தான் வருவானா. மாறி பார்க்க மாதிரிலாம் இல்ல, காஞ்சி போன பூரி மாதிரி தான் இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல. இவன் பேர் நஃபிலே. காலேஜ் 3rd year படிச்சுட்டு இருக்கான். பிரான்சிஸ் சேவியர் காலேஜ் பாளையங்கோட்டையில. அதுக்கடுத்து இன்னொருத்தன் வெளியே நிற்கான். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உணவுக்கு இங்க யாரும் இல்லை. அந்த அவன் பேர் தான் ஹரி. எதுக்கு கிளாஸ் போட்டிருக்கான்னு பாத்தீங்க, ஸ்டைலா வீடியோல வரணும்னு கிளாஸ் போட்டிருக்கான். வேற ஒன்றும் இல்லை. நல்லா வைப் பண்ணிட்டு நம்ம வர வேண்டிய பிளேஸுக்கு பாதி தூரம் வந்தாச்சு. ஹாய்ஸ், நம்ம அப்படியே கேரளா போகிற வழியில் பாலருவி சொன்னோம். பாலருவி போகிற வழியில் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அந்த ஃபால்ஸையும் பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். சரி வாங்க போவோம். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்கள வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். மட்டும் பார்க்க மட்டுமா வா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் குளிப்போம்.
எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரில. ஃபால்ஸ் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். வாங்க போ. இந்த நமிதா மாதிரி போகிறோம். எங்கே போகிறான்னு தெரில. வந்தாச்சு. நம்ம பாலருவி போகிறோன்னு சொன்னோம். பாலருவிக்கு முன்னாடி ஒரு அருவி இருக்குன்னு சொன்னோம். அந்த அருவியை தான் பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷன் நீங்களே பாருங்கள். ரயில்வே தண்டவாளம் கிட்ட மலை, இந்த சைடு மலை, பச்சை பசுன்னு பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. நான் செம்ம அழகாக இருக்குது நான் சொல்லவே இல்லை இந்த வீடியோவில். நீங்களே பாருங்கள். இந்த ஃபால்ஸ் வந்துட்டு ஃபால்ஸையும் பாருங்கள். ஹலோ. சரி, இதை வந்து இது எப்படிங்கயோ என்னது இது போய் நின்னா உனக்கு இங்க இருந்து ஆப்போசிட்ல இருந்து எடுக்கும்போது உனக்கு நல்லா ஸ்லோமோல இந்த அருவி சத்தம் தான் என் காதில் அங்கே விழுந்துச்சு. அதான் கரெக்டாக சொன்னோம்னா ஒரு இல்லை. எங்கே வந்தாலும் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் வந்துடுவானுங்க. எங்கள் டீமில் அவனுங்களாம் எங்கே வந்தாலும் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கிளம்பிடுவானுங்க. எங்கள் டீமில் யாருன்னு பார்த்தா அங்கே இருக்கானுங்களா. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே போஸு இந்த ஒரே போஸ் தான் கொடுப்பான். அதுவும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட மாட்டான், எதுலேயும் போட மாட்டான். எதுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரியாது. எதுக்குல ஃபோட்டோ எடுக்க ஏழு ஒன்று தான். அவன் போஸை நீங்களே பாருங்கள். போஸ் கொடுப்பான் பாருங்க. இந்தா பெரிய ரித்திக் ரோஷன் நடப்பு. பின்னாடி உள்ளவன் போஸ்ட் சொல்லி கொடுக்கான், பின்னாடி உள்ளவன் போஸ்ட் சொல்லி கொடுக்கான், அவன் போஸ்ட் கொடுக்கான். நம்ம அப்படி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட மைக்கோட ரிசீவர் அப்படி மேலே இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழே விழுந்துட்டு நல்ல வேலை தொலைஞ்சிருமோன்னு நினச்சேன். தொலைஞ்சிட்டுனா நான் அவ்வளோதான் செத்துட்டேன். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க மைக்கும் ரிசீவரும். நான் அதை தொலைச்சேன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் எப்படியோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் கிடச்சிருச்சு. வாங்க. போகிற வழியெலாம் நல்லா தான் இருக்குது. எஸ்பெண்டு நிறைய வளைவுலாம் இருக்குது. பயமாக இருக்குது. வண்டி ஓட்டுதான், நல்லா தான் ஓட்டுதான். ஆனால் சைடு இறங்கும்போது தான் எவ்வளோ கொண்டு போய் இடிச்சிருவானு பயமாக இருக்குது. பின்னாடி உள்ளவனுக்குலாம் கொலை நடக்குது. என்னடா அவன் என்னமோ சொல்லுதான், சவுண்டாக பேசுகிறான். லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஹாய் காய்ஸ், பாலருவி வந்தாச்சு ஃபைனலி. வர வழியில் போலீஸ் செக் போஸ்ட் இருந்தது. அந்த செக் போஸ்ட்டில் லிக்கர் ட்ரிங்கிங் எதுவும் இருக்கான்னு பார்த்தாங்க. நாங்கள் எதுவுமே அடிக்க மாட்டோம். ஸோ அதனால் அடிக்கிறவன் இருக்கான், ஆனால் இன்னைக்கு அடிக்கலை. அதான் அப்படியே ஒருத்தர் சொல்லுதான், எதுவும் பாட்டில் இல்லை வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் இங்கே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. பாலருவி வந்தாச்சு. பாலருவி டிக்கெட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், பைக்கு காருக்குன்னு. அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், வீடியோ பாருங்கள்.